நடிகை விஜயலட்சுமி வழக்குல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கு. திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றி விட்டதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டியிருந்தாங்க. இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தி வராங்க. இதனிடையே விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில உச்சநீதிமன்றத்துல சீமான் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு. கடந்த மார்ச் மாசம் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் நடிகை விஜயலட்சுமியிடம் செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள்ள சீமான் மன்னிப்பு கேட்க தவறினா அவரை கைது செய்வதற்கான தடை ரத்து செய்யப்படும்னு உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சீமான் தாக்கல் செய்த பிராமண பத்திரம் மன்னிப்பு கேட்கும் வகையில இல்லைன்னு நடிகை விஜயலட்சுமி தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த நீதிபதிகள் இந்த விவகாரத்துல எத்தனை நாள் இழுத்து கொண்டு செல்வது, இருவரும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவில்லைன்னா உச்சநீதிமன்றத்திற்கு வரவைக்க நேரிடும்னு எச்சரிச்சிருக்காங்க. இருவரும் குழந்தைகள் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள்னு நீதிபதிகள் கடுமையாக சாடியிருக்காங்க.